2005ஆம் ஆண்டில் சினிமாவில் அறிமுகமான நடிகை அனுஷ்கா தமிழ் மற்றும் தெலுங்கு பட உலகில் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்துவிட்டு தற்போது பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்திலும் ஹரி டைரக்ஷனில் சூர்யாவுடன் S3யிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் தனக்கு 34 வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்ததாலோ என்னவோ விரைவில் திருமணம் செய்து செட்டிலாக முடிவெடுத்து விட்டாராம் அனுஷ்கா. ரீசெண்டா ரெமோ படத்தினை பார்த்த சூப்பர் ஸ்டார் படம் சூப்பர் என தெரிவித்த போது அவரிடம் படத்தின் வசூல் குறித்து தெரிவிக்கப்பட்டதாம். சுமார் 50 கோடியை வசூல் தாண்டும் என சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் மகிழ்ச்சியடைந்த அவர் வெரி குட் கீப் இட் அப் காட் பிளஸ் யூ என பாராட்டியது நெகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவிக்கிறார் படத்தின் புரொடியூசர் ராஜா. 2.0 படத்தின் செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் சென்னையை அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் செயற்கையாக அமைக்கப்பட்ட பசுமை பின்னணியில் ரஜினி வெள்ளை உடையிலும் எமி ஜாக்சன் வெள்ளை கவுனிலும் தோன்றும் காட்சியினை ட்ராலி உதவி கொண்டு படமாக்கும் புகைப்படம் வெளியானது ஷாக் ஆகியுள்ள டைரக்டர் சங்கர் இது யார் என்று எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என தெரிவிக்க தீவிர விசாரணை நடைபெறுகிறதாம். வருஷ கடைசியில எப்பவும் நிறைய படங்கள் வருவது வழக்கம்தான். இருந்த போதும் இந்த வருஷம் ஹரி டைரக்ஷன்ல சூர்யாவின் சிங்கம் 3, ஜெயம் ரவியின் போகன், விஜய் ஆண்டனியின் யமன், பாபி சிம்ஹா கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள பாம்பு சட்டை, சந்தானம் நடித்துள்ள சர்வர் சுந்தரம், இவைகளை தவிர மாயவன், ரம், சவரக்கத்தி, அச்சமின்றி, ரூபாய், உல்டா என பல படங்கள் வரிசை கட்டி நிற்பதால் தியேட்டர் கிடைப்பதுதான் இப்போ குதிரை கொம்பா இருக்கும் போல. பாலிவுட்டில் பிரபல கவர்ச்சி நடிகையாக வலம் வருபவர் சன்னி லியோன். இவரை தமிழில் வடகரி படத்தில் ஒரு பாடலுக்கு உபயோகப்படுத்தி இருந்தனர். சரி, இப்ப விஜய் நடித்து வரும் படத்தில் ஒரு பாட்டுக்கு ஒரு குத்த வைக்கலாம் என எண்ணி அவரை அணுகிய போது தனக்கு ஒரு பாட்டுக்கு இவ்வளவு சம்பளம் வேண்டும், தன்னுடன் வரும் 10 பேருக்கான செலவு என சன்னி லியோன் போட்ட கண்டிஷன்களை கேட்டு சன்னி லியோனுக்கு விலை கொடுத்து விட்டனராம் பைரவா தயாரிப்பு நிறுவனம். டாப் ஸ்டாரோட ரீசன்ட் ஃபிலிம்ல அவருக்கு மகளா நடிச்ச நடிகை அந்த படம் வந்த பிறகு நம்ம ரேஞ்ச் எங்கேயோ என்ன நினைச்சு வந்த படங்கள் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா படம் வந்த பிறகு தன்னோட நிலை மாறலன்றத உணர்ந்த அவங்க நாம எதிர்பார்த்து ஏமாந்துட்டோமே என புலம்புவது மட்டுமில்லாம வேண்டாம்னு சொன்ன படங்களை எல்லாம் தேடி போயிட்டு இருக்காங்களாம் நடிகை.